ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, கவனிங்க, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். யாக்கோபு வீட்டை விட்டு ஓடிப்போகிறான். உங்களை யாராவது வீட்டை விட்டு ஓடி இருக்கீங்களா? எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகி போனதால அப்பா அடிப்பாங்கன்னு வீட்டை விட்டு ஓடினவங்க, அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களோ என்னமோன்னு சொல்லி அந்த பையனோட ஓடி போனவங்க, அல்லது ஒரு பெண்ணோடு ஓடி போனவங்க, அல்லது ஏதாவது திருடிட்டு ஓடி போனவங்க, தப்பு செஞ்சு ஓடி போறவங்கள நம்ம சாதாரணமா பார்க்க முடியும். இங்கே ஜாக்கிரதையா நாம கவனிச்சா, யாக்கோபு ஓடுகிறான். எதற்காக வீட்டை விட்டு ஓடுகிறான்? தப்பு செய்து விட்டான். அப்படி என்ன யாக்கோபு செய்த தப்பு? தந்தையை ஏமாற்றி விட்டான், தன் அண்ணனையும் ஏமாற்றினான். அந்த ஏமாற்றின காரியம் வெளியே தெரிந்து விட்டது. எனவே அண்ணனான ஏஷா தன் மீது பயங்கர கோபத்துடனே இருக்கிறான். கத்தியை தீட்டி யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தவனாயிருக்கிறான். யாக்கோபு செய்த பாவம் வெளிப்பட்டு விட்டது. அதற்கான சிக்ஷை தன் மீது வரப்போகிறது என்ற பயத்தோடு கூட யாக்கோபு தன்னுடைய தந்தையை, தாயை, வீட்டை விட்டு ஓடிப்போகின்றான். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாம் தப்பு செய்கிற போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என்ற ஒரு எண்ணம், நாம் ஏமாற்றுகிற போது யாருக்கும் தெரியாது என்கிற உத்தேசம், நாம் பாவம் செய்கிற போது வெளியே தெரியாது என்கிற அந்த பிரமை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் மனிதருடைய பார்வைக்கு நல்லவர்களைப் போல தோன்றலாம், ஆவிக்குரியவர்களைப் போல அல்லது பரிசுத்தவான்களைப் போல காண்பித்துக் கொள்ளலாம். செய்த பாவங்கள் எதுவும் வெளியே தெரியாதபடி மறைத்தும் வைக்கலாம், தந்திரமாய் ஒளித்தும் வைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில செய்த எந்த பாவத்தையும் மறைக்கவே முடியாது என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் தண்டித்து விடுவானோ என்ற பயம் உனக்குள்ளே இருக்கிறதானால் அதைவிட பயங்கரமாக சிட்சிக்கக்கூடியவர் யார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவன். அந்த தேவன் சிட்சித்தால் அதை தாங்கக்கூடியவர்கள் யாருங்க? எனவே நாம் பயப்பட வேண்டியது உண்மையிலே மனிதர்களுக்கு அல்ல. ஆக்சுவலா நாம் பயப்பட வேண்டியது தேவனுக்கு. என்ன நடக்கிறது? யாக்கோபு வீட்டை விட்டு ஓடிப்போகிறான். தான் செய்தது தப்பென்று அவனுக்கு புரிந்துவிட்டது. செய்த அந்த தப்பினாலே இப்பொழுது என் வீட்டாரை விட்டு நான் விலகி ஓடுகிறேன். அதே நேரம் இன்னொரு விஷயம், ஈசாக்கு மிகவும் தனவானாக இருந்தான். 26வது அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே, கவனிங்க, அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கவனிங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஈசாக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க. ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான், ஆஸ்தியுள்ளவனாக இருந்தான். அந்த ஈசாக்குக்கு பிறந்தவன்தான் யாக்கோபு. இதை நாம புரிஞ்சுக்கணும். யாக்கோபு ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன். அந்த யாக்கோபின் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தவன்தான். இந்த உலக பாக்கியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருந்தவன் தான். ஆனால் செய்த தப்பினாலே இப்பொழுது தனியாளாக இருக்க வேண்டி இருந்தது. சகோதரர்களே, சகோதரிகளே, இது நம்மத்திலே யாராவது இருக்கிறீங்களா? நான் செய்த தப்பினால இப்ப எல்லாரையும் விட்டு தள்ளி இருக்கிறேன். நான் செய்த பாபத்தினாலே எல்லோரையும் இழந்து போய் நிற்கிறேன். நான் செய்த ஏமாற்று வேலை வெளியே தெரிந்து விட்டது. அதனால் என் உத்தியோகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார்கள். என்னுடைய தப்பே, தப்பான அடியெடுத்து வைத்தலே, நான் தப்பாக எடுத்த முடிவுகளே இன்று என்னை இப்படி தனியாளாக்கிவிட்டது. தன்னந்தனியாக நிற்கிறேன். ஒரு காலத்தில் எல்லாமே இருந்தது, எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இன்றோ அனைவரையும் இழந்து போய், அனைத்தையும் இழந்து போய் அனாதையைப் போல நான் நிற்கிறேன். என்னை போன்ற ஒருவனுக்கு தேவன் இறங்குவாரா? தவறால் தனித்து நிற்கிற எனக்கு தேவன் கருணை காட்டுவாரா, இறங்குவாரா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் பதிலை யாக்கோபு தருகிறான். பாருங்க, தப்பு செய்து விட்டான், துரத்தப்பட்டான், ஓடிப்போகின்றான். ஆனால் யாக்கோபுக்கு புரிந்தது என்னவென்றால், சரி, எங்க ஓடுறது? உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மரண பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்ப எங்க போறது? என்னுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது?
என்னுடைய வாழ்க்கை எங்கு போய் சேரப்போகிறது? இப்படி எத்தனையோ கேள்விகள். இதே நிலைமையில நம்மள யாராவது இருக்கீங்களா? ஐயா, எனக்குள் எத்தனையோ கேள்விகள் இருக்கு. என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை, குழப்பமாயிருக்கிறது. ஆரோக்கிய குறைவால் தவித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, எத்தனையோ மருந்துகள் உட்கொண்டாச்சு. ஆனா வியாதி மாத்திரம் குறையவே இல்ல. என்ன செய்யறதுன்னே புரியல, பயங்கர குழப்பமா இருக்கு. எப்படி தொடர்வதென்றே எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று கூட தெரியவில்லை. வேலைக்கும் ஆபத்து வந்து விட்டது, எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். எப்படி குடும்பத்தை போஷிக்கப் போகிறேனோ எனக்கு தெரியவில்லை. எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். ரேங்க் வரும்னு எதிர்பார்த்து பயங்கர ஹோப்போட இருந்தேன். ஆனா இப்ப எப்படி? எதிர்காலம் என்ன ஆகும்? எனக்கு எதுவுமே புரியாம இருக்கேன். குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பிள்ளைகளோடு பிரச்சனை இருக்கு, கணவரோடு பிரச்சனைகள் இருக்கு, மனைவியோடு பிரச்சனைகள் இருக்கு, உறவினர்களோடு பிரச்சனை. ஏனோ என்னுடைய வாழ்க்கை எல்லாம் பிரச்சனைகளின் வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன்? எப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் பார்க்கவிருக்கிறேன் என்ற கேள்விகள் ஒருவேளை உனக்குள் இருக்கும் என்றால், இதே கேள்விகள் தான் ஆல்மோஸ்ட் அன்று யாக்கோபுக்குள்ளும் இருந்தது. என்னுடைய எதிர்காலம் என்னாகும்? நான் என்ன செய்வது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாக்கோபின் நினைவுக்கு வந்தது யாரென்றால், தேவன் நினைவுக்கு வந்தார். யார் அவனை தரிசித்ததென்றால், தேவாதி தேவனே யாக்கோபை தரிசித்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எவ்வளவு துன்மார்க்கமாக இருந்தாலும், எவ்வளவு தேவனை விட்டு விலகி போக வேண்டும் என்று முயற்சி செய்தாலும், உனக்கொரு நற்செய்தி இருக்கிறது. உன்மீது அவருக்கு இருக்கின்ற அந்த அன்பு கடுகளவு கூட குறையவில்லை. உன்மீது அவர் வைத்திருக்கிற மேலான நோக்கங்கள் எதுவும் மாறவில்லை. ஏதோ ஒரு விதத்திலே தன்னிடத்திலே உன்னை ஈர்த்துக் கொள்ள வேண்டும் என்று, ஏதாவது ஒரு விதத்திலே உன்னை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார். அன்று அதுதான் நடந்தது. தேவன் அந்த ராத்திரியிலே யாக்கோபுக்கு தரிசனமானார். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என்ன சொல்றான்னு பார்க்கலாம் வாங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு என்னவாயிருப்பாராம்? எனக்கு தேவனாயிருப்பாராம். வீட்டுக்கு திரும்ப வர பண்ண வேண்டும். நம்ம கூட சாதாரணமா வீட்டில இருந்து வெளியே போறோம் இல்லையா? வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு பத்திரமா வர்றோம்னா, கட்டாயமா மனைவியா இருந்தாலும், கணவரா இருந்தாலும், அல்லது பிள்ளைகளா இருந்தாலும், வீட்டில இருந்து வெளியே போகும்போது போற நேரத்துல கேரண்டி கொடுக்க முடியுமா? இங்க பாருங்க, நான் கட்டாயமா திரும்ப வந்துருவேன் அப்படின்னு கணவரால சொல்ல முடியுமா? மனைவியால சொல்ல முடியுமா? பிள்ளைகளால சொல்ல முடியுமா? முடியாதுங்க. வீட்டை விட்டு நீ வெளியே போகிறாய் என்றால் திரும்ப வீட்டுக்கு வருவது என்பது நோ கேரண்டி. யாக்கோபு என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, திரும்ப என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு வர பண்ணினால், என் தகப்பன் வீட்டுக்கு, தகப்பன் வீடுனா தன்னுடைய வீடு அப்படித்தானே? சோ என்னுடைய வீட்டுக்கு என்னை மிக பத்திரமாக சமாதானத்தோடே வர பண்ணுவீர் என்றால், கேள்வி, உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் பத்திரமா சேர்ந்திருக்கீங்க? கொஞ்சம் கையெழுத்து காட்டுங்க பார்க்கலாம். தேவன் உன்னை உன் வீட்டுக்கு பத்திரமாக கொண்டு சேர்க்கிறார் என்றால் அது அற்புதமா இல்லையா? சொல்லுங்களேன். அற்புதம் தானே? அப்ப நாம் அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க வீட்டுக்கு திரும்ப வந்ததும், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க வீட்டுக்கு திரும்ப வந்ததும் ஒரு வேலை செய்யணும். ஒரு சிலர் வீட்டுக்கு திரும்ப வந்த உடனே மனைவியிட்ட கத்துவாங்க, பிள்ளைங்க அம்மா மேல கத்துவாங்க, மனைவி கணவர்கிட்ட கத்துவாங்க. எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்த உடனே 2 கரங்களையும் கூப்பி மனப்பூர்வமாக, ஆண்டவரே, நீ பத்திரமாய் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த நாள் முழுவதும் என்னை காத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. 2 கரங்களையும் கூப்பி நீங்கள் மனப்பூர்வமாக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை காண்பீர்கள். என் ஆத்துமாவே, அப்புறம் என்னங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரலாம், வேலை செய்யற இடத்துல இருந்து சிலர் எரிச்சல் ஊட்டி இருப்பாங்க. இவள் எல்லாவற்றிலும் இருந்து, அல்லது டைமுக்கு பஸ் கிடைக்காம இருக்கலாம், ஆட்டோ கிடைக்காம இருக்கலாம், அல்லது ட்ரெயின் மிஸ் ஆகியிருந்திருக்கலாம். இப்படி அநேக எரிச்சல்களுக்கு மத்தியில அதே எரிச்சலோட வீட்டுக்கு வந்து அந்த கோபத்தை, எரிச்சல உன் மனைவி மேலையும் பிள்ளைகள் மேலையும் காட்டுவதை விட உன்ன ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னது? நீ திரும்ப வீட்டுக்கு வந்துட்ட. எது? திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. 2 கரங்களையும் கூப்பி ஒரு 2 நிமிஷங்கள் மௌனமா ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள். உன் மனம் அமைதியினாலே அப்பொழுது நிரப்பப்பட்டுவிடும். அங்கு ஜெபம் செய்தாங்க. யாக்கோபு எதற்காக ஜெபம் செய்தான் என்றால், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோட
திரும்ப வர பண்ணுங்க என்று ஜெபித்தான். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். தொடர்ந்து அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற போது போறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக வாங்க, பத்திரமான பிரயாணத்தை அருளிச்சேங்கன்னு ஜெபிப்பேன். அதே போல திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரே என்னை பத்திரமாக மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த பிரயாணம் பண்ணும்போது சாலைகள்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நாம பார்க்கிறோம். காரெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிருக்கிறது, லாரி மோதி நிக்கிறது, இன்னும் பைக் ஆக்சிடென்ட், இப்படி எத்தனையோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர்களில் ஒருவராக நாம் ஏங்க இல்ல? நாம் என்ன மேலிருந்து குதிச்சு வந்தவங்களா? இல்லவே இல்லையே. அவர்களில் ஒருவராக நாம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய மகா பெரிய கிருபை. எப்பவாவது ரோட்ல நீங்க ஏதாவது ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா பொதுவா ஐயோ பாவம் யாரோ எவரோ அப்படின்னு வருத்தப்படுவோம். அது சகஜம்தான். அதனால அந்த சமயத்துல நீ என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே அந்த நபருடைய இடத்துல நான் இல்லாமல் போனது உம்முடைய மகா கிருபைதான் ஐயா, அது அவருடைய மகா கிருபை. நான் எப்படி வீட்டில இருந்து புறப்பட்டு வந்தேனோ அவரும் பாவம் அப்படிதான் புறப்பட்டு வந்திருப்பாரு. எனக்கு எப்படி மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அதே போல அவருக்கும் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க. எனக்கு எப்படி தாய் தகப்பன் இருக்கிறார்களோ அதே போல அவருக்கும் தாய் தகப்பன் இருப்பாங்க. அவருக்கும் எனக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்ல. இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அவர் உயிரற்ற நிலையில கிடக்கிறார், ஆனால் நானோ உயிருள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கே நன்றி ராஜா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த துதிதான் நம்மை தேவனுக்கு இன்னும் நெருக்கமாக சேர்க்கிறதா இருக்கிறது. அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு நெருக்கமாக கொண்டு வந்து சேர்க்கிறது. உன்னுடைய நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை. 2வது, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்துவதற்கு வஸ்திரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை பத்திரமாய் வரப்படுங்க. சோ இங்க என்ன கேட்கிறான்? யாருமே உதவியற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அனைத்தும் இருக்கிற போதும் அனாதையைப் போல மாறிப்போய் அந்தகாரம் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை கண்களுக்கு முன்பாக வைத்து தேவனிடத்தில் என்ன கேட்கிறான் கவனிங்க. ஆண்டவரே அப்பா வீட்டுக்கு பத்திரமா வர பண்ணுங்க, அதே போல உண்ணுவதற்கு நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா, 3வது உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்களே, இது போதும் ஆண்டவரே. என்ன சொல்ல வரா? இது போதும், இவைகளெல்லாம் எனக்கு அருளிச் செய்வீர் என்றால் நீர் அல்லவோ ஆண்டவரே எனக்கு தேவன் என்று சொல்லுகின்றான். இப்ப என்னுடைய கேள்வி, நீ வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துடுறியா? சேர்ந்துடுற. 2 வேளையோ இல்ல 3 வேளையோ சாப்பிடுறியா இல்லையா? அது என் மனைவி தயவு இருந்தா அது எனக்கு வாய்க்கும். ஒரு டிஎஸ்பி ஐயா என் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, சார் நான் சாதாரணமா ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். வேலைன்னு ஓடி அங்கங்க பிரயாணம் பண்ணிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போன உடனே என் மனைவி நல்லா விதவிதமா சமைச்சு, அதை என்னோட மனைவியும் என்னோட பிள்ளைங்களும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பத்திரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அப்புறம் அது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அப்படிதாங்க அவர் சொல்றாரு. வீட்டுக்கு போன உடனே இன்னைக்கு வீட்டுல எதுவும் சமைக்கலையோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சமையலாம் நடந்திருக்காதோ? சமையல் நடந்திருக்கு, விதவிதமான கறி, அதெல்லாத்தையும் மொத்தம் எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணி வச்சுட்டாங்க. வேகமா வீட்டுக்கு வந்து போய் குளிச்சுட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தா, மாமா சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னா என் மனைவி அவ்வளவு குளிர்ச்சியா பேசுவாங்கங்க. என்னங்க சாப்பாடு போடுன்னு சொல்றீங்க, ஏன் சாப்பிட்டு வரலையா? பாவம் சில கணவர்மாரோட நிலைமை இதுதான். என்ன செய்யறது? அவர் சொல்றாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசரா இருக்கேன், ஒரு பெல் அடிச்சா எனக்கு 10 பேர் ஓடோடி வந்து நிப்பாங்க. அப்பேற்பட்ட நான் என் வீட்டுக்கு போனா மட்டும் அங்க நான் டிஎஸ்பி, என் மனைவிதான் எனக்கு எஸ்பிங்க. எஸ்பினா சுப்பீரியர் பவர், எப்படிங்க? அல்லது சுப்பீரியர் பொண்டாட்டி, அந்த மாதிரி சுப்பீரியர் பர்சன்ஸ் இருக்கீங்களா? வீட்டுல சமைக்கிறது இல்ல, சமைச்சாலும் கணவருக்கு வைக்கிறது இல்ல, இந்த மாதிரி இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு கவனிங்க. அவர் எவ்வளவு மனவேதனையோடு அதை சொன்னார்னா, நாட்கள்ல கணவன்மார் என் மனைவி நல்லா சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அம்மா நீங்க ஒரு தடவை பாருங்க, உங்க வீட்டுக்காரர் கையை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்க. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், யாக்கோபு அங்கே என்ன சொல்லுகின்றான்? அப்பா எனக்கு ஆகாரம் கொடுத்தா போதும் அப்பா. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரா இல்லையா யோசிச்சு பாருங்க.
3 வேளை நல்லா சாப்பிடுறோமா இல்லையா? சாப்பிடுறல ஆமாங்கிறவங்க கையெடுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ. நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கல்ல? எஸ். நல்ல ஆடை உடுத்திருக்கீங்கல்ல? இருக்குல்ல? பீரோ ஃபுல்லா இல்லைனாலும், பட்டு ஆடைகள் இல்லைனாலும் உடுத்துக்கிறதுக்கு இருக்கா இல்லையா? ரைட். அப்ப என்ன செய்யணும்? பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வர முடியுது, வயிறார ஆகாரம் சாப்பிட முடியுது, உடுத்துக்கொள்றதுக்கு ஆடை இருக்கு. இதைத்தானங்க யாக்கோபு கேட்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கென்று உடுத்துவதற்கு உடைய கொடுங்க, உண்பதற்கு உணவு கொடுங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுங்க என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம் அல்லவா? என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் அல்லவா? எனக்கு இது கொடுங்க, அதை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படி கேட்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அதை சொல்லிடுறேன். பைபிள்ல உங்களுக்கு ஒரு ஸ்திரீயை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அன்னாள் என்கிற ஸ்திரீ ஞாபகம் இருக்கா? மலடி என்கிற முத்திரையை தாங்க முடியாமல், நிந்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள் தேவ சந்நிதிக்கு வந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, மலடி என்கிற முத்திரையை என்னால் தாங்கவே முடியவில்லை. திருமணமாகி அநேக நாட்களாய் பிள்ளைகளின்றி தவிக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை அருளுங்க ஆண்டவரே, ஒரு குழந்தை அருளுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை அருளுங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணினாளா இல்லையா? அப்படி விண்ணப்பம் பண்ணினவள் என்ன சொல்லுகிறாள்? எனக்கு ஒரு குமாரனை அருளுங்க. அம்மா அண்ணாள், நீ உனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா? ஒருவேளை உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுத்தால் நீ என்ன செய்வாய், என்ன செய்வாய் என்று கேட்கிறீரே. ஆண்டவரே, நீர் மட்டும் ஒரு குமாரனை அருளினால் அந்த குமாரனை நான் கட்டாயமாக உம்முடைய ஊழியக்காரனாக உமக்கே திருப்பி தந்து விடுவேன். என்ன சொல்லுகிறாள்? எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க, அந்த குமாரனை நான் மறுபடியும் உமக்கே, சொல்லுங்க என்ன சொன்னா, உமக்கே நான் அவனை தந்து விடுகிறேன். இது சாத்தியமாங்க? பிள்ளையே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு தாய், அவளுக்கு மகன் பிறந்த பிறகு அவன் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது தாயினுடைய அன்பு, தாயினுடைய பாசம், தாயினுடைய நேசம் அப்படியே பொங்கி வழிகிற போது, அந்த பிள்ளை தன் மடியிலே இருக்கிற போது அந்த சந்தோஷம், அந்த கொண்டாட்டம், அந்த மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நாளுக்கு நாள் அந்த பிள்ளையோடு தனக்கு ஒரு பந்தம் உருவாகிவிட்ட பிறகு அந்த பிள்ளையை தன் கையாலேயே கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திலே விட்டு வருவது சாத்தியமாங்க? யோசிச்சு பாருங்க, அது சாத்தியமா? ஆனால் அன்று அண்ணாள் என்ன சொன்னாள் தெரியுமா? நீர் எனக்கு ஒரு குமாரனை தாங்க, நான் அந்த குமாரனை உமக்கே திரும்ப தந்து விடுகிறேன். ஒரு தம்பியும் தங்கையும் அநேக நாட்களாக அவர்கள் ஒவ்வொரு வாரமும் கல்வாரீஸ்வரத்தை தாங்குகிறார்கள். எப்படி தாங்குகிறார்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் வாலிபர்களாக இருப்பதனால அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல. கொஞ்சம் நகை வாங்கி வைக்கணும், ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், ஒரு நல்ல பைக் வாங்கணும், அல்லது ஒரு நல்ல கார் வாங்கணும். அவங்க ஏதோ நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல. ஆனால் ஒவ்வொரு வாரமும் கல்வாரீஸ்வரத்தை அவர்கள் தாங்கிய போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போவோ சொல்லியிருந்தார்கள் என்னவென்று தெரியுமா? அண்ணா, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னா, கற்பப்பலன் இல்லைன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர்களை பார்க்கிற ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். எப்பொழுது தேவன் இறங்கப் போகிறார், எப்பொழுது கருணை காட்டப் போகிறார், இந்த வாலிப தம்பதிக்கு எப்பொழுது தேவன் ஒரு பலனை தரப்போகிறார். நான் அழைப்பு விடுத்த போது 40 நாட்கள் உபவாச கூடுகையிலே வந்து கலந்து கொண்டு ஜெபியுங்கள், இதுவரைக்கும் தீராமலேயே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தேவன் பதில் தருவார் என்று நம்பி வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுத்திருந்தேன். அந்த அழைப்புக்கு இணங்க இந்த இளம் வாலிப தம்பதியும் கூட வந்திருந்தார்கள். அப்புறம் வரும்போதே ஒரு ஸ்வீட் பாக்கெட்டோட வந்தாங்க. அண்ணா, தேவன் எனக்கு இறங்கிவிட்டார், தேவன் எங்களை சந்தித்து விட்டார் அண்ணா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமாங்க? நம்மை தரிசிக்கிறவர். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேட்டா, தேவன் எங்களுக்கு ஒரு கர்ப்ப பலனை தரப்போகிறார். இப்பொழுது என் மனைவி கர்ப்பிணியாயிருக்கிறாள். எனவே நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். என்னவென்று, தேவன் எங்களுக்கு அருளுகிற பிள்ளையை திரும்ப தேவனுக்கே நாங்கள் கொடுத்து விடுகிறோம். இதுதாங்க அற்புதமான ஆவிக்குரிய நடத்தை என்றார். எப்ப பார்த்தாலும் தேவனிடத்துல வந்து எனக்கு என்ன தருவீங்க, எப்ப தருவீங்க, ஏன் தாமதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என் விண்ணப்பம் உமக்கு கேட்கவில்லையா? இதுதானே நம்ம ஜெபம். என் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பதில் தர மாட்டேங்கிறீங்களே, செவிசாய்க்க மாட்டேங்கிறீங்களே, தரிசிக்க மாட்டேங்கிறீங்களே, எப்ப தர போறீங்க, எனக்கு ஒரு வேலையை எப்ப தர போறீங்க, பொருளாதாரத்துல ஒரு உயர்வை எப்ப தருவீங்க, எனக்கு சுகத்தை எப்ப தருவீங்க,
எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை எப்ப தரப்போறீங்க? கற்பத்தின் கனியை எப்ப தரப்போறீங்க? எப்ப தருவீங்க? எப்ப தருவீங்க? இந்த ஜெபம் என்பது சாதாரணமா, சகஜமா நாம் செய்கிற ஜெபம் அல்லவா? என்னுடைய கேள்வி, தேவனிடத்திலே வந்து எப்ப தருவீங்க, என்ன தருவீங்க என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற போது தேவனும் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்பார். சரி நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுத்துட்றேன், ஆனா திரும்ப நீ எனக்கு என்ன தருவாய்? எப்பவாவது இதை யோசிச்சிருக்கீங்களா? நீ வந்து கேட்கிறாய், எனக்கு தா 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 என்று கேட்கிறாய், நான் தருகின்றேன், ஆனால் நீ எனக்கு என்ன தருவாய்? எப்பவாவது இதை யோசிச்சிருக்குமா நாம? அந்நாள், தேவனே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, அந்த பிள்ளையை நான் உமக்கே ஊழியக்காரனாய் தந்து விடுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளையை அவள் வளர்த்தாள். அவன் பால் மறக்குற வரையிலே அந்த பிள்ளையை வளர்த்தாள். அதாவது பால் சாதாரணமா இந்த நாட்கள்ல மகா தாய்மார்கள் பாலே கொடுக்கறதில்ல. டப்பா பால் டப்பா பால் டப்பா பால். ஆனால் அந்த நாட்களிலே மகா தாய்மார்கள் 2 வயது 3 வயது வரைக்கும் கூட தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் தாய்ப்பாலை காட்டிலும் வேறொரு அற்புதமான போஷாக்கு நிறைந்த ஆகாரம் வேறொன்றில்லவே இல்லை. ஆனா இந்நாட்கள்ல பாவம் தாய்மார் 1 மாசம் 2 மாசம் அல்லது 3 மாசம் அவ்வளவுதான். காரணம் என்ன? உருப்படாத ஃபேஷன், ஒன்னுக்கு உருப்படாத வேஷம். நல்ல சமுதாயம் இல்லவே இல்லைங்க. அந்த அந்நாள் ஒரு 2-3 வருடங்கள் பால் தந்தவளோ என்னவோ. அந்த பிள்ளை பால் மறந்ததுதான் தாமதங்க. நேர்த்தியா ஒரு ஆசாரியனுக்குரிய ஆடையை அவனுக்கு உடுத்து வித்து, ஒரு பாஸ்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து ஆலயத்துல நிக்க வச்சிட்டாங்க. அப்படி அந்த குமாரனை அங்கே விட்டு விட்டு போவது என்பது அந்த தாய்க்கு, அந்த பெற்ற வயிறு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு வினாடியும் குழந்தையே பார்த்து கொண்டிருந்திருப்பாள். ஒவ்வொரு நொடியும் பிள்ளையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்திருப்பாள். ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளையோடு தானே இருந்திருக்கிறாள். செல்லமாக பெற்றெடுத்து செல்லமாய் வளர்த்து அரவணைத்து வளர்த்து வந்து நீண்ட நாள் கிடைக்காத அந்த ஒற்றை பிள்ளையை திரும்ப தேவனுக்கு கொடுப்பது சாத்தியமா? ஆனால் கொடுத்தாள். அதற்கு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நாள், நீ நான் அருளிய ஒரே ஒரு பிள்ளையை திரும்ப எனக்கே கொடுத்து விட்டாய் அல்லவா? உனக்கானதை நான் செய்வேன் அம்மா, நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று தேவன் என்ன செய்தார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது தேவன் என்ன செய்வார்? அதை மறந்துடுவாரா? 1 சாமுவேல் 2:19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தருனுக்கு அவளாலே சந்தானம் கட்டளை இடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். எத்தனை பேருங்க பிள்ளைங்க? எத்தனை பேரு? 5 பேர். ஒரு பிள்ளையை தந்ததற்காக தேவன் எத்தனை பிள்ளைகளை அருளினார்? 5 பிள்ளைகளை. இப்ப உங்களுக்கு புரியுதாங்க? என் ஆத்துமாவே சொல்லுங்களேன், கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நன்றி அறிதல் என்றால் ஆண்டவர் உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டவைகளுக்காக திரும்ப நாங்கள் உம்மிடத்திலே வெளிப்படுத்துகிற எங்களுடைய குணம்தான் நன்றி சொல்லுதல். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மனப்பூர்வமாய் உமக்கு நன்றி சொல்வதென்பது, எல்லா விஷயத்துக்காகவும் மனப்பூர்வமாய் உம்மை துதிப்பது, எல்லா விஷயத்துக்காகவும் மனப்பூர்வமாக 2 கரங்களையும் கூப்பி ஆண்டவரே உம்மை நாங்கள் வணங்கி பணிந்து நன்றி சொல்ல எங்களுக்கு கற்றுக்கொடுங்க ராஜா. அது வேலை விஷயமாக இருந்தாலும், உணவின் விஷயமாக இருந்தாலும், உடுத்துகிற விஷயமாக இருந்தாலும், எங்களுடைய பிரயாணமாக இருந்தாலும், எங்கள் உத்தியோகமாக இருந்தாலும், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், இப்படி எல்லா விஷயங்களுக்காகவும் ஆண்டவரே நன்றியோடு இருக்கிற குணத்தை எங்களுக்கு அருளுங்க ராஜா. சலிப்பையும் முறுமுறுப்பையும் எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடுமை சேவிக்கிற கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.